ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அஸ்ஃபால்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு கேம் ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கிடைக்குது. என்ன ரிவார்ட்ஸ்னு தெரில, எதுக்குன்னு தெரில. பார்ப்போம் என்னென்ன கிடைக்குதுன்னு. பிசி கார்ட்ஸோட இது ஓகே, எபிக் கார்ட்ஸ் கிடைக்குது. ஓ, ப்ளூ பிரிண்ட் அதிகமாக வந்திருக்கு. ப்ளூ பிரிண்ட்னா மேபி கார் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா. காரே கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். பட் 70 கார் தான் கிடச்சிருக்கு. இவன் அளவுக்கு இன்னும் கார். ஓகே, லம்பர்கினி புதுசு கிடச்சிருக்கேன். வெறித்தனம் நல்லா தான் இருக்குது. பட் கலர் வேறு இருந்திருக்கலாம். பட் நல்லாயிருக்கு. ஓகே, ஆமாம், கராஜ் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 60,000. ஓகே, லெவல் 3 தான் இருந்தோம். ஓகே, லெவல் 3லேருந்து லெவல் 5 ஆகிருக்கு. ஓகே, வெறித்தனம். ஓகே, அதுக்கு அன்லாக் ஆனதுக்கு கார்ட்ஸ் கிடைக்குது, பேக் கிடைக்குது. அதையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரேண்டமாக கொஞ்சம் கார்ட்ஸ் சியும் பிலையும் கிடைக்கும். பிலையுமா? ஓகே, வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். ஆல்ரெடி PS5 கேம்ஸில் உள்ள ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர், ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த கேம்ஸ் எல்லாமே PS5 ஸ்பைடர்மேன் வெறும் PS5 பிளேலிஸ்ட்டு, கேம்ஸ் பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. அது போக ரெஸ்லிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ரெஸ்லிங் வீடியோஸ் WWE 2K25 அந்த கேமோட வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவுமே வந்து கேம்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுமாதிரி ரெஸ்லிங் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ரேஸு. ஸோ ஃபுல்லாகவே கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி பிளான் இல்லை. ஸோ ரேஸு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டோம்னா ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போன ரூட்டு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன வீடியோஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதோட வந்து சினிமாட்டிக் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரேஸும் பார்க்குறோம், அதேமாரி அதோட சினிமாட்டிக் வியூவும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா சினிமாட்டிக் வியூவில் வந்து வேறு லெவலில் காட்டுவாங்க. அந்த ரேஸ் வந்து வேறு லெவல் வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் வந்து முக்கியம் இருக்குது இந்த மாதிரி காட்டுறது. பட் சம்டைம்ஸ் வந்து அதை வியூவே ரொம்ப அழகாக காட்டுவாங்க. ஸ்லோப்லேருந்து ஏறி ஜம்ப் பண்ணி போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி நைட் ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால தான். ஸோ நம்ம எப்போவுமே பேக்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக கார் ஓட்டும்போது. இந்த வியூ வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால் இதையும் எப்போவுமே ப்ளே பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மெயினாக வந்து இந்த சீசன் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் சீசனை முடிக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் இது பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அதே மாதிரி புது காரு அன்லாக் ஆகிருந்து லம்பர்கினி. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை நான் தேடி பார்த்துருந்தேன், காட்டலை. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் தேடினதெல்லாம். ஏன்னா சும்மாவே ஒரு 1-2 நோட்டும் தேடுற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த சீசன் போக போக என்ன அதை
வருமா என்னன்னு தெரில. இந்த சீசன் மேபி சிடி அந்த கேட்டகரியில் உள்ள கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வரலையோ என்னவோ, பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கிடச்சிச்சின்னா நம்ம வரலாம். ஓகே, சினிமேட்டிக்கும் முடிஞ்சிச்சு. அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இன்னொன்று என்னென்னா, இப்போ வீடியோ வந்து தமிழில் பேசுகிறதுனால புரியலை அப்படிங்கிற இதில் இது பண்ணாதீங்க. ஸோ இஃப் எனி ஒன் நீட் டு see it in English, you can see the translation in YouTube. So it is normally available. All you have to do is just change the settings for that video. That's it. ஓகே, இப்போ வந்து சைட் டாஸ்க் கொஞ்சம் பண்ண போகிறோம் லிமிடெட் இமெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கார் வச்சு தான். ஸோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போனோம்னா பெட்டராக இருக்கும். எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வர முடியாது. ஃபஸ்ட்டுன்னு இல்லை, எப்படியும் லாஸ்ட் ப்ளேஸ் தான். ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக டைமிங்கில் முடிக்கலாம். டைமிங் தான் மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ டைமிங் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஓகே, அடி பார்க்கலாம். லிமிடெட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த கான்செப்ட் தான். டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு மாதிரி தான் பிளான். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம டைமிங் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஓகே, இது வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அவனுக்கு பின்னாடியே போனோம். அவன் நைட் ட்ரெஸ் போட்டானா அவனுக்கு பின்னாடியே போனோம்னா நமக்கு நைட் ட்ரெஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும். அந்த ஒரு கான்செப்ட். நம்ம பின்னாடி அந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னா நம்ம வந்து ட்ரிட் அடித்தாலாம் அந்த இது போயிடும் அப்படிங்கிற கான்செப்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த கேம் இந்த ஈவெண்ட்டோட இது ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டில் போகிறது பார்க்கலாம். அட்லீஸ்ட் டைம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம், கம்மியாக முடிக்கிறதுக்கு பார்ப்போம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பென்ஸ் காரில் வேறு போகிறோம். ரியல் லைஃப்பில் எப்படியும் போக முடியாது. இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே போக முடியாது. அட்லீஸ்ட் கேமில் எது வேணும் பென்ஸ் கார். ஓகே, இந்த இதுவாக சொன்னேன். அவனோட நைட் ட்ரெஸ் போட்டு போகிறதுனால அதில் நம்ம போயிட்டுருக்கோம்னா நம்ம நைட் ட்ரெஸ் ஈஸியாக ஃபுல் ஆகிடுது. வேறு லெவல். பட் ஆனால் சைடில் போயிட்டோம், அதான் அதில் பிரச்சனை. சரி, சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம். நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ட்ரிஃப்ட் அடித்தோன்னா நைட் ட்ரெஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கு ஏன் பார் ஃபுல்லாக ஆரம்பிக்குது நைட் ட்ரெஸ் பார், அதனால் அது ஸ்டாப் ஆகிடுது. நம்ம இதில் என்ன பிரச்சனைனா நம்ம ட்ரிஃப்ட் அடிக்கும்போது ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அதனால் மற்றவங்களாம் வேறு லெவலில் போயிட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம ஓவராக ட்ரிஃப்ட் அடிக்கணும். இல்லை நம்ம அந்த இதில் அப்படி இது பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சுட்டு இதுதான் அதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். பட் ஆனாலும் யூஸ் இல்லை. நைட் ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஆர்வத்தில் ஃபுல்லாக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறேன், அதான் பெஸ்ட்டு. அப்புறம் ஸ்டார்டிங்கும் அப்புறம் வந்து சினிமாட்டிக் ஸ்டார்டிங் எண்டிங் அந்த இதை மட்டும் பிளான் பண்ணுறேன் பேசுறதுக்கு. ஓகே, ரேஸ் முடிஞ்சிச்சு. கடைசி நைட் ட்ரெஸ் போட்டு முடிச்சிருக்கோம். 1:36 டைமு கொஞ்சம் ரொம்பவே அதிகம் தான். ஓகே, சினிமாட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. பென்ஸ் காரில் தான் போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நைட் ட்ரெஸ் போடுறாங்க. நம்ம நைட் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணிட்டு போடுறோம்.
ஓகே, இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சி கார்டு வந்து ஒன்று கிடச்சிருக்கு, ப்ளூ பிரிண்ட்டு. மற்றபடி 1:17 முடிக்கணும். அது நம்மளால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப 1:17 ரொம்ப இது இல்லை. நம்ம 1:36 கிட்டத்தட்ட 20 செகண்ட் வரைக்கணும். ரொம்ப டஃப் டாஸ்க். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப ஒரு விளையாடி பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு. விளையாட முடிஞ்சிச்சுன்னா சம்டைம்ஸு சில ரேஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட முடியுது. இல்லைன்னா நம்மளோட வண்டி இருக்கிறது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த லிமிட்டட் டைம் மினிட்ஸில். ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன இதுன்னு பார்க்கலாம். எப்படியும் இதோட டைம் அட்லீஸ்ட் கம்மியாச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ரேஸை முடிச்சிட்டோம். டைம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. 1:30 6 செகண்ட் கம்மி பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. பட் இது பண்ண டைமுக்குள்ளே வரல. சினிமாட்டிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபயர் விட்டுட்டு போவோம் காரில். ஆக்சுவலாக இதில் என்னன்னா நம்ம எங்கேயும் இடித்து அவுட் ஆகலாம், டைம் கொஞ்சம் கம்மியாகும். அது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது வேறு எவனையும் இடிக்காமல் இருந்ததுனால நமக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா சும்மா போயிட்டு மேலே இடித்தாலும் நம்ம ஸ்லோ ஆகிடுறோம். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஓகே, அந்த ரேஸ் முடிச்சிட்டோம். திரும்ப அதே கார்டு கிடச்சிட்டு வேறு எந்த ரிவார்டும் வராது. நாங்கள் அதே ஒரு வாட்டி இது பண்ணனால. ஓகே, இந்த சீசனில் உள்ள கேம் விளையாடிட்டு இருக்கும்போது தான் அங்கே போச்சு. ஸோ திரும்ப சீசன் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக 15 ஃப்ளாக்ஸில் 9 ஃப்ளாக் கிடச்சாச்சு. இப்போ ஒரு பேக் கிடச்சதில் ஒரு கார்டு கிடச்சிருக்கு, ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இப்போ 7th ரேஸ் தான் போக போகிறோம். 7th ரேஸுக்கு 3 ஃப்ளாக் இருக்குது. பார்ப்போம் வின் பண்ண முடியுதாங்க. ஓகே, நான் திரும்பவும் காரை தான் செக் பண்ணுறேன், வரல. ஸோ சார் வந்து தான் வந்திருக்கோம்.
நிறைய காசுக்கு வந்து கீ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை. ஓகே, செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது ஒரு எந்த பயனும் இல்லை. ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ரேஸில் உனக்கு இந்த ரேஸ் நைட்ரோ டைம் 4 செகண்ட், நைட்ரோ டைம் 5 செகண்ட்ஸா 5 செகண்ட்ஸா 5 டைம்ஸான்னு தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி 4-5 வாட்டி போட்டுருவோம். அதனால் 5 செகண்ட்ஸ் தான் டைம் தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த ரேஸ் அது ஒரு பெரிய டாஸ்க் தான். பாப்போம், ஜாயின் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் எப்படியே ஜம்ப் பண்ணி போகிறோம். இவனையும் இடிக்காமல் போனோம்னாலே நம்ம போயிடலாம். நம்ம குளத்துக்கு போய் வேணும்னு இருக்கோம், அதில் எனக்கு போயிடும். ஓகே, நைட் ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு. அந்த 2 இதுவும் கிடச்சிரும், 2 ஃப்ளாக் கிடச்சிரும். 3வது ஃப்ளாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இதில் ஏன்டா ஃபாஸ்ட்டாக தான்டா போயிட்டுருக்கு. நைட் ட்ரெஸ் போட்டு இடிக்கலாம், ஏன்னா நமக்கு நைட் ட்ரெஸ் போடும், அது ஒரு நல்ல இது. பட் நார்மலாக போய் இடிக்கிறதுனால நம்ம ஸ்பீட் ரொம்ப இறங்கும். நைட் ட்ரெஸ் போட்டு இடித்தோம்னா நமக்கு அது பெனிஃபிட் தான். ஏன்னா நைட் ட்ரெஸ்ஸும் கூடும், அப்புறம் தான் அடி வாங்கிடுவோம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்லோவாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துருந்தேன். இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. வெறித்தனமாக ஃபஸ்ட்டில் போயிட்டோம். ஓகே, ரேஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரேஸோட ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். காயின்ஸ் 21,000 காயின்ஸு வைக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 இதுவும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ரேஸில் ஆட போகிறோம். 8th ரேஸு. இது மொத்தம் 10 ரேஸ் உண்டு. அட்லீஸ்ட் 3 முடித்தோம்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, டச் ட்ரைவ் ஆன் பண்ண சொல்லுது, அது என்னன்னு தெரில. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் குரூப் இருந்தால் வேணும், இல்லை ஸோ வேறு வழி இல்லை. இனி அப்கிரேட் பண்ண முடியாது. காயின் வச்சு மட்டும் அப்கிரேட் பண்ண முடியாது. அதோட ப்ளூ பிரிண்ட்டும் கிடச்சா மட்டும் தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே, வேறு வழி இல்லை, கிளம்பும் அடுத்த ரேஸ்க்கு. வேறு ஓகே, வேறு கார்ஸ் எல்லாம் இந்த கார்லாம் இருக்குது. இந்த ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த கார்லாம் நம்மளால் அன்லாக் பண்ண முடியாது, இந்த நம்ம இல்லை. ப்ளூ பிரிண்ட்டு அந்த கார்ஸ் கிடைக்குதுல்ல, அது 20 கார்டு 30 கார்டு கிடைச்சா தான் ஒரு கார் அன்லாக் ஆகுது. ஸோ நம்மகிட்ட சுத்தமாக இல்லை. ஓகே, நிறைய நல்ல காசும் இருக்குது. லிமிட்டட் டைம் பேக்ஸ், அதை வாங்குற அளவுக்கு காசு இல்லை பாஸ்.
ஸ்போர்ட்ஸ் கார் நிறைய இருக்கு. நமக்கு எப்பவுமே நார்மல் கார் தான். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ண கார். பட் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இன்னும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகே, ரேஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா வெயிட் பண்ணாங்கன்னா. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் லெஜெண்டா. நாம தான் லெஜெண்டா. ஃபினிஷிங் பொசிஷன் 3 ஆர் பெட்டர். ஸோ பரவாயில்ல, கண்டிப்பாக இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக வந்துடலாம் நினச்சேன். டாப் 3 பொசிஷனால 6வது பொசிஷன், ரொம்ப ஃபஸ்ட்டு. இப்படி இருந்தாலும் நம்ம சினிமாட்டிக் வியூ பார்ப்போம். ஏன்னா நம்ம எவ்வளோ கேவலமாக விளையாடணுங்கிறத அவ்வளோ அழகாக எடுத்து போடணுமா, அதனால இந்த சினிமாட்டிக் வியூ போடுறோம். பாருங்கள். ஓகே, கடுப்பாக திரும்பலேருந்து அந்த கேம் விளையாட போகிறோம். அந்த ரேஸை இந்த வாட்டியாவது டாப் 3ல் வர்றோமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸே வரலாம். ஒழுங்காக விளையாடுனா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து ரொம்ப சின்ன ரேஸு. 35 செகண்ட்லேயே முடிஞ்சிடுச்சு. செகண்ட் பொசிஷன் வந்துட்டோம். வேறு லெவல் தான். சினிமாட்டிக் வியூ பார்ப்போம். தோத்தாலே பார்க்குறோம், ஜெயிச்சா பார்க்கக்கூடாதா? செகண்ட் பொசிஷன் வர வந்துருக்கோம். போடு அவனை. மழை வேறு பெய்யுது. அதனாலேயே அந்த வியூ வந்து கொஞ்சம் அந்த எனக்கு கேமராவில் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கிளியராக இல்லை, நமக்கு தெரியல. நார்மல் இதில் எடுத்திருந்தா இன்னும் வழியாக இருந்திருக்கும். வேறு லெவல். இந்த மாதிரி வண்டி ஃபுல்லாக அழுக்காக்கி வச்சுருக்கோம். அந்த அழுக்காகாமல் இது பண்ணி காட்டினாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதே சினிமாட்டிக் வியூவில் நார்மல் வியூ ஓகே. சினிமாட்டிக் வியூவில் அந்த டேட்டு ஸ்க்ராட்சு இதெல்லாம் ஆகாமல் நார்மலாக காட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, வேறு வழி இல்லை, அவனுக்கு டிசைன் பண்ணிக்கிறது அப்படி தான். ஓகே, சினிமாட்டிக் வியூ முடிஞ்சிச்சா? திரும்ப அடுத்ததா ரெண்டாவது வாட்டி கம்மியாகுது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தான், ஒரே இதை திரும்ப காட்டலாம், ஒவ்வொரு மாதிரி தான் காட்டுவாங்க சினிமாட்டிக் வியூ. எல்லாம் அடிச்சு துவைக்கிறோம். வா, போன வாட்டி வரும்போது ஃப்ரண்ட் வியூவில் காட்டியிருக்கோம் நமக்கு இந்த ஏரியாவை. ஸோ அதனால தான் சினிமாட்டிக் வியூ சம்டைம்ஸ் வந்து 2-3 வாட்டி போட்டிருக்கேன். இந்த ரீசன்னால தான் அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக போடுற வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, 8th ரேஸ் முடிஞ்சிருச்சு. 9th ரேஸ் அது இந்த லீக் பேரே ரைஸ் ஆஃப் லெஜெண்டா. ஏன்னா 9th ரேஸும் அதான் போட்டிருக்காங்க. மேபி யாருக்கு தெரியும். ஸ்காட்லாண்டில் நடக்குது 9th ரேஸு. கோல் வந்து இந்த ரேஸ். ஸோ ஃபஸ்ட் வந்தால் மட்டும்தான் முடியும். பார்ப்போம் எத்தனை அட்டம்ப்ட் எடுக்கிறோன்னு. முதல் அட்டம்ப்டா, ரெண்டாவது அட்டம்ப்டா, மூணாவது அட்டம்ப்டாங்க.
நம்ம டாப் 3னா கூட பரவாயில்ல. அதுக்காக போன வாட்டி போன ரேஸில் வந்து 2 வாட்டி ஆடிருக்கேன். இது எத்தனை அப்படின்னு தெரில. சரி பார்ப்போம். பரவாயில்ல, அதில் கரெக்டாக டோட்டல் ஆகியும் செகண்ட் பொசிஷன் வந்துவிட்டோம். ஓரளவு பரவாயில்ல தான். பட் ஆனால் ஃபஸ்ட் பொசிஷன் வந்தால் தான் இது முடியும். தோற்றுறோம். அதனால நம்ம திரும்ப விளையாடி தான் ஆகணும். பட் சினிமேட்டிக் வியூ ஃபஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரேஸ் அடுத்த இதுலேயே முடித்து இதை காலி பண்ணுறோம். அதுதான் பிளான். ஓகே, திரும்பவும் ரேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம் இந்த வாட்டியாவது வின் பண்ணுறோமான்னு. மழை வந்துட்டு தான் இருக்குது. இப்போ மேகெல்லாம் ரொம்ப கருத்து இருக்குது. ஓகே, பெஸ்ட்டு இதில் தான் நம்ம ஸ்லோவாக வரும். அவனெல்லாம் எங்கேயோ போயிடுறானுங்க. நமக்கு நைட் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே லாஸ்ட் தான் வருவாங்க இருக்குது. நல்ல எஸ்கேப் ஆகிட்டோம். அது கரெக்டாக எப்படி எதாவது மிஸ் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவோம்.
இது PS5 விளையாடும்போதும் சரி, வச்சா இது தேவையில்லாமல் அவுட் ஆகிறதுனால தான் நம்ம ரேங்கிங் எப்போவுமே எடுத்துவாங்க. PS5 விளையாடும்போதும் சரி, மொபைலில் விளையாடும்போதும் சரி, கரெக்டாக எங்கே அந்த நைட்ரஸ் பாட்டில் இருக்கோ அதை மிஸ் பண்ணிவிடுவோம். அது எப்படின்னு தெரில, நம்ம டிசைன் விளையாட தெரிஞ்சது அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற நிலைமைக்கு. பட் ஆனால் இன்னும் ரேஸ் பாதி விட முடியலை. 5வது பொசிஷன், 3வது பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஓ, கீழே விழாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. எல்லாமும் போகிறாங்க, வெறித்தனமாக போகிறாங்க. எல்லாரும் விடுவனாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சாவு நம்ம மேலே வந்து அவன் திட்டான், நாங்கள் வசிக்க போயிட்டோம். நம்ம மேலே 2வது பொசிஷன். ஓகே, ஃபஸ்ட் பொசிஷனே போயிட்டோமா? தேவையில்லாமல் போகாதடா. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். மாட்டினாண்டா. கரெக்டாக நைட்ரஸ் போடும்போது வந்து நம்ம இடித்தான், செத்தான். ஓஹோ, வெறித்தனமாக போயிட்டுருக்கோமா? முடிச்சிருக்கோமா? ஃபஸ்ட்டு இல்லை, வாயை வச்சேன், செத்தான். ஐயோ, போயிட்டான்டா இன்னொருத்தன். லாஸ்ட்டு 10% தான் இருந்துச்சு. எதுலேயும் இடிக்காமல் சும்மா போயிருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். தேவையில்லாமல் தெரிஞ்சு அதில் அவுட் ஆச்சு. கொஞ்சம் செகண்ட் பொசிஷன். வேறு வழி இல்லை காய், திரும்ப விளையாடி தான் ஆகணும். ஆனால் இந்த சினிமேட்டிக் வியூ நல்லா இருந்துச்சு. நார்மல் வியூவே நல்லா இருந்துச்சு. சினிமேட்டிக் வியூ இன்னும் பெட்டராக இருக்கும், பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் கடைசி. இந்த ரேஸில் முடிக்கிறோம். இதை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப விளையாட வேண்டியது. கொஞ்சம் இதுலேயே முடிக்கிறது பார்ப்போம். இந்த ரேஸோட இந்த வீடியோவையும் முடிக்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெறித்தனமாக போயிட்டுருக்கோம். ஆனால் செகண்ட் பொசிஷனில் தான், ஃப்ரெண்டில் ஒரு தான் போயிட்டுருக்கான். அவனே ஓவர்டேக் பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஏரில் போயிட்டு அவனை இடித்து தள்ளிடுவோம். அவனை இடிச்சுட்டு நம்மளாம் ஆற்றுக்குள்ள வந்துட்டோம். ஐயோ, அப்படியே இன்னும் போயிருந்தாலும் 2வது இடத்துல போயிடலாம். 6வது இடம் போயிருந்தோம். தேவையில்ல வேலை. அவனை இடிக்கிறேன்னு பொறுகிறேன்னு 6வது இடத்துக்கு போயிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் இருக்குது. 50% தான் முடிஞ்சிருக்கு. நைட்ரஸ் போட்டு இன்னொருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னும் 3rd பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் 2 பேரும் பக்கத்தில் 4th பொசிஷன். 5th வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே பேராக வரீங்க?
நல்லா அன்சைடு விடல. அவ்வளோதான், ஃபஸ்ட் பொசிஷனில் போயிட்டுருக்கோம். வடிவம் சொல்கிற மாதிரி தான் ரியல் லைஃப் குரூப்பில் போயிட்டுருக்கேன். குறுக்கே மணல் லாரி வராமல் இருந்தால் செய்வாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. போன வாட்டி இதில் தான் இடிச்சு செத்தோம். அதனால் இந்த வாட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த இதில் ஏறுறது நல்லதுக்கு இல்லை. ஓகே, பரவாயில்ல, எஸ்கேப் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, சினிமேட்டிக் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ முடிக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு வந்து அந்த ஃபைனல் ரைஸ் போடலாம். ஃபைனல் ரைஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு தெரில. ஒரே இதில் முடிக்கிறோமா என்னன்னு தெரில, பாவம். ஆனால் எப்படியும் 2-3 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே ரைஸ். லாஸ்ட் ரைஸ்னால எனக்கு இது ரைஸ் எல்லாம் இது வந்து 30 செகண்டு 1.5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்குது. மாறி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ரைஸ்னால மேபி இப்போ கொஞ்சம் பெரிய ரைஸாக இருக்கலாம். சம்டைம் சர்க்கியூட் ரைஸ் ஆனால் இதில் இருக்கான்னு தெரில. ஸ்பாட்டில் என்எஃப்எஸில் உண்டு. ஸோ என்எஃப்எஸ் அன்பவுண்ட் வீடியோவும் நேற்று போட்டிருந்தேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அது இப்போ தான் அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போகுது. நம்ம கார் ஆடியோ போட்டாங்க லம்போர்கினியை. ஸோ இப்போ தான் அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போகுது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பாருங்கள். பட் அதுவும் இன்னும் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல. ஸோ விளையாட தான் இதாகும். இப்போ இனி பழைய கார் தான், ஒரு சின்ன கார் மொக்க கார் நமக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி திரும்ப பழைய காரை வாங்கணும். அது எப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, வா தொலைவில் போகிறோம். இந்த ஃப்ரண்ட் வியூ தான் நல்லா இருக்குது. இதில் ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் வந்து அந்த ஜம்ப் பண்ணியிருந்தில்ல, அந்த ஜம்ப் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்தது. அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இப்போ அப்படி காட்டலை. 1-2 டைம் அந்த வாட்டி அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, ரிவார்ட்ஸ் எடுக்கிறோம். இன்டூ 6 எடுக்கிறோன்னா ஓகே 18,000 காயின்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே 19,000. வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோ ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. புதுசாக போடுற வீடியோஸ்னால் அதில் தான் வரும். ஓகே கேஸ், இதோட முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னா நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சீசன் 2 முடிக்கிறது இன்னும் ஒரே ஒரு ரேஸ் தான் இருக்குது. தேங்க்யூ.